நோம்புடைய நேரம் இது நிறைய பேர் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறோம். எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு ஆரம்ப நேரம் இருக்கும், அதுக்குண்டு ஒரு முடிவு நேரம் ஒன்னு இருக்கும். நோன்புங்கிறது நம்ம எப்ப இருந்து ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், இந்த ரெண்டு விஷயத்திலையுமே சமுதாயத்திற்கு அதிகமான முஸ்லிம்களுக்கு சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். நோன்பு எப்ப கடமை என்று சொன்ன, எப்ப இருந்து நம்ம பசியா இருக்கணும், நோன்புடா என்ன, சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கணும். எப்பயிலிருந்து இந்த காரியத்தை நம்ம இந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் என்று கேட்டால் ஃபஜ்ர்ல இருந்துதான் நமக்கு நோன்பு கடமையாகுது. ஃபஜ்ர் இருக்கு பாத்தீங்களா, ஃபஜ்ருடைய வக்து வருதுல, சுபுகுடைய வக்து எப்ப வருகிறதோ அப்பதான் சஹர் முடிகிறது. சஹர் முடிகிற அந்த செகண்ட்ல சுபுகு ஆரம்பமாயிரும். சுபுவுக்கும் சுபுடைய ஆரம்பத்திற்கும் சஹருடைய முடிவுக்கும் இடையில ஒரு கேப்லாம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு 5 மணிக்கு சஹருடைய முடிவு நேரம் என்றால் 5 மணிக்கு சுபுகு ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நம்ம நோன்பு எப்ப நம்ம கடமையாகுது என்று கேட்டால் சுபுகு வக்து எப்ப வருகிறதோ அப்போதுதான் நோன்பு நம் மீது கடமையாகவே ஆகிறது. அப்ப சுபுகுல இருந்துதான் நம்ம நோன்பு நோக்கணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள். சாப்பிடலாம், தப்பு இல்லை. 3 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அல்லது 3:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு நாங்க நியத்து வச்சுட்டோம் ஒரு நியத்து வைப்பார்கள். நியத்தை பத்தி நம்ம கடைசியாவது பின்னாடி சொல்லுவோம். நியத்து வைத்த பிறகு 3:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. இந்த 1.5 மணி நேரத்தில் அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஏங்கன்னு கேட்டா நாங்க நியத்து வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன வழங்கி வச்சிருக்காங்க, இவங்க எப்ப நோம்புன்னு தீர்மானிக்கிறாங்களோ அப்பதான் நோம்பு ஆரம்பிக்குதுன்னு இவங்க வழங்கி வச்சிருக்காங்க. அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலைங்க. அல்லாஹ் எப்ப நீங்க 3 மணிக்கே சாப்பிட்டாலும் 3 மணிக்கே சாப்பிட்டு நோன்பு என்று தீர்மானம் செய்து கொண்டாலும் அந்த நோன்பை கடைபிடிக்கிற ஆரம்ப நேரம் எது, சுபுகுதான். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் மனசுல அதுக்கு தீர்மானம் பண்ணி விட்டாலும் சரி, நீ தீர்மானம் பண்ண பிறகும் சாப்பிடலாம். 3 மணிக்கு நோன்பு முடிவு பண்ணிட்டீங்களா, 3:30க்கு சாப்பிடலாம், 4க்கு சாப்பிடலாம், 4:30க்கு சாப்பிடலாம். எது வரைக்கும் சாப்பிடலாம், சுபுகுடைய வக்து வர்ற வரைக்கும் சாப்பிடலாம். அல்லாஹ் நோன்பை எப்படி கடமையாக்குறான், சுபுகில் ஹத்தா குழு வஷரபு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குழு உண்ணுங்கள், வஷரபு பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்ற அந்த வெள்ளை கோடு தெளிவாகிற வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்ப ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம உண்ணுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளா நோம்போடு முடிவெடுத்துக்கிட்டு 12 மணிக்கே உண்ணாம இருப்பது, 1 மணிக்கு உண்ணாம இருப்பது, 3 மணிக்கே உண்ணுவதை நிறுத்திக் கொள்வது என்று நம்ம நினைத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 மணியில இருந்து அல்லாஹ் நோம்ப கடமையாக்கிட்டான்னு அர்த்தமாயிரும். தப்பு, அது நமக்கு அப்போலாம் கடமை இல்லை. நோன்புடைய சாப்பாட்டை நம்ம முன்னாடி சாப்பிடுறோமே தவிர நோன்பு என்ற கட்டுப்பாடு நமக்கு எப்ப, உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். நம்ம லொஹர் தொழுகைக்காக வேண்டி ஒரு 12 மணிக்கு ஒழு செய்கிறோம், 12:30 மணிக்கு தான் வக்து வருது. நீங்க ஒழு செஞ்சதுக்காக 12 லொஹர் தொழுக முடியுமா? லொஹருக்காக ஒழு செஞ்சாலும் லொஹர் தொழுகையுடைய வக்து எப்ப வருது அப்பதான் நீங்க லொஹர் தொழுக முடியும். அதே மாதிரி நீங்க 3 மணிக்கே சாப்பிட்டாலும் நோன்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நேரம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்பதான் நோன்பை வைக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்புடைய ஆரம்ப நேரம் ஃபஜ்ருடைய வக்து தான்.